Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பிரெட் ஸ்நாக்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உருக்கிய வெண்ணெய் எடுத்திருக்கேன் 4 ஸ்பூன் அளவுக்குங்க. 2 கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கோதுமை பிரெட்டு மேலே நம்ம உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயை வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடு கார்னர் எல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து பனங்கற்கண்டு எடுத்திருக்கேங்க. நீங்கள் தேவைன்னா பனங்கற்கண்டை பொடிச்சும் சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து அப்படியே வந்து சின்னதும் பெருசுமாக சேர்க்குறேன். அப்போ கடித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ப்ரெட்டில் எல்லா சைடும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இதை முடிச்சுட்டு நம்ம ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி பட்டர் வச்சு நல்லா வந்து இந்த தவாவை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து 2 ப்ரெட்டு வைக்கிறதுக்கு அளவுக்கான அளவில் பார்த்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து தவாவில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது 1 நிமிஷம் அப்படியே வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் சேர்த்து குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பனங்கற்கண்டு சேர்த்த மேலே வந்து நான் வந்து பால் வந்து நல்லா சேர்த்துக்கிறேங்க. எல்லா சைட்ஸும் படுற மாதிரி. இப்போ நம்ம பால் வந்து சேர்த்துட்டக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டை இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடிடுங்க. இப்படி செய்யும்போது நம்மளுக்கு வந்து ப்ரெட்டு வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். பால் பனங்கற்கண்டெல்லாம் பிசு பிசுப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு ஃபேர்ம் ப்ரெஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு சாண்ட்விச் மாதிரி வந்து ஆகிடும். இதுக்கு மேலேயும் திருப்பியும் வந்து நல்லா பால் சேர்த்துக்கிறேங்க. பால் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெட்டு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டோடையும் ஃப்ளேவரோடையும் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பால் சேர்த்துட்டக்கப்புறமே திருப்பி போட்டு ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான மில்க் டோஸ்ட் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் சரியாக இருக்குங்க. ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீஸ் போட்டு கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிப்பும் சைடு இல்லாமல் வந்து பசங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய ரீசெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு தொடர்ந்து பாருங்கள். நன்றி.